டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். பள்ளி மாணவனின் தற்கொலைக்கு காரணமான ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாணவனின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு முழக்கமிட்ட காட்சிகள்தான் இவை. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வட்டம் பரமன்குறிச்சி அருகே உள்ள சமத்துவபுரத்தைச் சேர்ந்த 15 வயதான சிறுவன் முத்துகிருஷ்ணன் பரமன்குறிச்சி கஸ்பா பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் KKR உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்த நிலையில் வீட்டுப்பாடம் எழுதி வராததால் மாணவன் முத்துகிருஷ்ணனை பள்ளியில் ஆசிரியர்கள் பிரம்பால் அடித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பள்ளி முடிந்து வீட்டிற்கு சென்ற மாணவன் முத்துகிருஷ்ணன் அன்று இரவு வீட்டின் அருகே உள்ள ஆஸ்பெஸ்டாஸ் கொட்டகையில் அம்மாவின் சேலையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பாக மாணவர் முத்துகிருஷ்ணன் தனது சாவுக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் ஞானசுந்தரி மற்றும் ஆசிரியர்கள் பியூலா, மேரி, வளர்மதி ஆகியோர்தான் காரணம் என கடிதம் எழுதி சட்டை பையில் வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்திருக்கிறது. தகவல் அறிந்து வந்த போலீசார் மாணவர் முத்துகிருஷ்ணனின் கடிதத்தை கைப்பற்றி அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்களிடம் விசாரணை நடத்தினர். பள்ளி தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர்கள் தனது மகனை பிரம்பால் அடித்ததாகவும் அதனை தனது மனைவியிடம் சொல்லி அழுததாகவும் அப்பா முத்துக்குமார் வேதனையோடு தெரிவித்தார். ஸ்கூல் போய்ட்டு வந்திருக்கேன். டீச்சர் வந்தோன்னு கேட்டதுக்கு டீச்சர் அடிச்சிட்டாங்க அப்படின்னு மட்டும் சொன்னோம். கை கால் பேச வீங்கி போய் இருக்கு. என்ன சொல்லி கேட்டதுக்கு டீச்சர் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கார்ட்ட சொல்லியிருக்கிறான். வீட்டுக்காரி சரி அப்பா வந்தோன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ள 8-9 மணிக்கு பார்க்க என் அம்மாவை போய் பார்த்துருக்கேன். தூக்கில் பையன் தொங்கிட்டு இறந்துருக்கான். என்னன்னு ஒன்றும் தெரில. அந்த போலீஸ்காரங்க எல்லாம் வந்து பார்த்தாங்க. பார்த்து எல்லாம் எழுதிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் மாவன் பையில் லெட்ரு இருக்குது. அம்மா சாவுக்கு காரணம் 4 டீச்சர் தான் அப்படின்னு எழுதி வச்சு சேர்த்துருக்கேன். காட்டுநாயக்கர் சாதியைச் சேர்ந்த தங்களுக்கு பழங்குடியினர் சாதி சான்றிதழ் இல்லாததாலும் சாதி சான்றிதழ் கொடுக்க அதிகாரிகள் அலைக்கழித்த நிலையில் பள்ளியில் சாதி சான்றிதழ் கேட்டு கொடுக்க முடியாததால் ஆசிரியர்கள் திட்டியதால் மனமுடைந்து தனது பேரன் தற்கொலை செய்து கொண்டதாக உயிரிழந்த மாணவர் முத்துகிருஷ்ணனின் தாத்தா குற்றம் சாட்டியிருக்கிறார். நாங்கள் இந்துஸ் காட்டுநாயக்கர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க, ST பழங்குடியினர். எங்களுக்கு இந்த ஜாதி சான்றிதழ் எங்கள் இனத்துக்கு என்ன செய்ய மாட்டேங்காங்க, தர மாட்டேங்காங்க. போய் கேட்டால் நீங்கள் எடுத்து வச்சுருக்கிறீங்களா, உங்கள் அப்பா எடுத்து வச்சுருக்கிறாரான்னு கேட்குறாங்க. ஒரு சிலருக்கு கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் போய் இல்லாதவங்க எங்கள்கிட்ட எதுவே ஆதாரம் இல்லை அப்படிங்கிறதுனால நாங்கள் இதை கேட்கும்போது அவங்க என்ன செய்ய மாட்டேங்காங்க, நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இது இப்போ ஸ்கூலில் முக்கியமாக 10ஆம் கிளாஸுக்கு பாஸுக்கு பரீட்சை எழுதுகிற டயத்துக்கு இதை கேட்குறாங்க. அது கொடுக்க முடியலையா. அது நீங்கள் தான் எங்களுக்கு எப்படியா நடவடிக்கை எடுத்து தரணும். அந்த டீச்சர் 4 பேரையும் நீங்கள் தான் ஐயா கடந்த நல்ல ஒரு நடவடிக்கை நீங்கள் எடுக்கணும். இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட அந்த 4 ஆசிரியர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி உயிரிழந்த மாணவரின் உடலை வாங்க மறுத்து திருச்செந்தூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கிடையே மாணவர் முத்துகிருஷ்ணன் படித்த பள்ளியில் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் மௌன அஞ்சலி செலுத்தினர். பின்னர் பள்ளிக்கு புதன்கிழமை வரை விடுமுறை அறிவித்து பள்ளி தாளாளர் உத்தரவிட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட கல்வி அலுவலர் கண்ணன் பள்ளிக்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டு மாணவனின் தற்கொலைக்கு காரணமான பள்ளி தலைமை ஆசிரியர் சத்யா என்கிற ஞானசுந்தரி மற்றும் ஆசிரியர்கள் வளர்மதி, மேரி, பியூலா ஆகியோரை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டிருக்கிறார். அதற்கான உத்தரவை பள்ளி தாளாளர் பிரபாகரனிடம் மாவட்ட கல்வி அலுவலர் வழங்கினார். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.